பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் உங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருகு செய்வார் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எப்போதும் உங்களை சொல்லிக் கொள்வது என்னுடைய வழக்கமாக இருக்கும். இந்த ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் துவக்கினாலுமே 2 விதமாக உபவாசத்தை நம்ம காணக்கூடியதா இல்லை கேட்கக்கூடியதாக இருக்கும். ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்தில் இருக்கிற முஸ்லீம்லாம் என்ன பண்ணாங்க, உபவாசத்தில் காலையிலேருந்து மாலை வரைக்கும் என்ன பண்ண எச்சே கூட மீங்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு உபவாசம் அவங்களுக்கு முடிகிற காரணத்தை துவக்கும் போது கொஞ்ச நாளுக்கு நடுவில் அநேக கிறிஸ்துவங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் பிறந்தால் உபவாசத்தை ஸ்டார்ட் ஆகிடும். இந்த உபவாசம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒரு காரியம் நடக்கும் இல்லையா? எப்படானா கிறிஸ்மஸில் 12ஆம் மாதத்தில், அதுக்கப்புறம் நெய்வர் அன்னைக்கு ஒரு கூட்டம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் காட்டியும் ரொம்ப விசேஷமாக இருக்கிறது இதுதான். ஜனங்களுக்கு அது ரொம்ப ஒரு பிரியமான உபவாசமாக போட்டு ஆதி மனிதன் தானியவேலை போல வெஜிடேபிளே சாப்பிட்டு தேவநாமம் மகிமைப்படுத்தின என்று ஒரு சிலர் விசுவாசத்தோடு இருப்பாங்க. கறிமீன் சாப்பிட மாட்டாங்க, நல்ல ஒரு காய்கறி சாப்பிட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படி சில வித்தியாசமான உபவாசமாக இருக்கும். உபவாசம்னா சாப்பிடாதலாம் இல்லை, சாப்பிடக்கூடியவங்க தான். ஆனால் கறிமீன் சாப்பிட மாட்டாங்க, வெறும் காய்கறியை மட்டும் வேஸ்ட் பண்ணாங்க. இது தானியேல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 17ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, ஒரு 10 நாட்கள் ஒரு மனமாக கூடி இதை பகிர்ந்து சோதித்து பார்க்கும்போது, இப்போ தானியேல் என்ன பண்ணுறார், நல்ல ஒரு விசேஷவராக முகம் தரிசனத்தோடு தேவனால் கிருபை பெற்றவர் போல வெளிப்படும். அது தானியேல் புத்தகத்தை போல் ஒரு சிலர் கவிச்சி எடுக்க மாட்டாங்க, கறிமீன் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப ஒரு சிலர் ஒரு வஸ்திரத்தை ஒன்று போட்டு அதன்படி அதை மாற்றி அதே போல் வஸ்திரத்திலிருந்து ஆலயத்துக்குள்ளேயே, இப்போலாவது எல்லோரும் வீட்டுக்குள்ளே, அப்போல்லாம் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆர்சி சர்ச் சென்னையில் பார்க்கும்போது, அப்போ அந்த ஆர்சி சர்ச் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆலயத்தை கட்டி நல்லா மகிழ்ந்து கழிவுக்குற நல்லா மணலாக இருக்கும். இப்போ பெரிய அளவுக்கு மாறி போச்சு சென்னையில். அதில் எல்லாரும் உட்காந்து அது ஒரு சினிமா பாடம் போல் டெய்லியும் ஒரு பாட்டுகளை போட்டுக்கொண்டு நாங்கள் எல்லாம் அதில் சந்தோஷமாக இருப்போம். அப்போ இருக்க ஃபாதருங்க எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு எங்களுக்கு ஒரு சின்ன 2 பிஸ்கெட்டு, அதை இன்னும் அந்த பிஸ்கெட்டு விரும்பி சாப்பிடுவோம் நாங்கள். இப்போது பாரிஸில் ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஆர்ச்சி சர்ச் வாசலில் அதை எடுத்து விற்பாங்க. அப்போல்லாம் விற்க மாட்டாங்க, ஃபாதர் கொடுப்பார் எங்களுக்கு. நாங்கள் அங்கே ஆலயத்துக்குள்ளே சென்னை வேசார்படி உள்ள போனால் எங்களுக்கு ஒரு கப்பு பாலும் 2 பிஸ்கெட்டும் கொடுப்பார். வேறு என்னென்ன கொடுப்பார், நல்லா சரியாக ஞாபகம் இல்லை, சொல்ல தெரியல. அது சிஸ் மாதிரி சிலதெல்லாம் கொடுப்பார், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் உப்பு கரைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நிறைய அந்த ஃபாதர் அந்த காலத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்ற விதமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். கடினமாக வெளியே போகணும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க யாரும் ஆண்டவரை அறியாத ஜனங்களை கூட தன் அன்பை வெளிப்படுத்தி அறியும்படி நடத்துவாங்க. இன்னும் ஞாபகமாக நான் சொல்கிறேன்னு சொன்னால், அன்றைக்கி சென்னையில் அது நாங்கள் இருந்த ஏரியாவில் கோட்ரஸுக்கு பக்கத்தில், அந்த சென்னை வேசார்படி பகுதியில் ரொம்ப அது விசேஷமாக இருந்து அப்படி உருவாக்கப்பட்ட அன்பினால் அரவணைத்தவங்களை தான் அநேக ஜனங்கள். அதுக்கப்புறம் அது விருத்தடைந்து நாளுக்கு நாள் நாங்களும் ஒரு இண்டிபேண்ட் சர்ச் மூலியமாக ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிற்பாடு வாழ்க்கையில் வேதத்தை படிக்க இந்த இருபுறம் கருக்குள்ள படிக்க இந்த உபவாசன்றது என்னன்றது தெரியத்தக்க இருந்தது. ஆனாலும் அன்பை அரவணைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த உபவாச நாட்களில் காட்டிக்குவாங்க. அப்போது அந்த ஃபாதர் என்ன பண்ணார், பலர் ஏழைங்களுக்கு யார் வந்தாலும் அந்த வாசல் படியில் வந்துட்டாங்கடான்னு அந்த கேட்டாண்டா அவங்களுக்கெல்லாம் உதவி செய்வார். அப்படி தான் இன்னி வரைக்கும் அந்த இதயத்தின் வாஞ்சைகளை தான் இன்னி வரைக்கும் ஏழைங்களுக்கு எளியர்களுக்கு ஒவ்வொரு மாதங்களும் அரிசி கொடுக்குறதோ, இல்லை ஒரு வயசானவங்களை இங்கி கொடுப்பதோ, இல்லை புடவை கொடுப்பதோ, இல்லை அறியாத படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுதோ, எதையோ ஒன்று பண்ணி கொண்டே இருக்கிறோம். காரணம், யாரும் ஒருவர் எங்கேயோ மறைந்து ஒளிந்திருந்தது கடவுள் வேலையை கரெக்டாக பண்ணார். அவரை தன் அறிமுகம் பற்றிக்க மாட்டார், ஒரு அங்கி போட்டுன்னு வருவார், அவ்வளோதான். அந்த ஃபாதர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவர். அப்படி அந்த உபவாசத்தை நினைக்கும் போது இன்னும் கூட ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த அளவுக்கு கிஃப்ட்டு தேவனை துதிக்கிறது ரொம்ப. பாடலை துதி, இன்னைக்கு பாட்டு பாடினா பிள்ளைங்களை சபைகளில் நீங்கள் நல்லா விசுவாசத்தோடு பாடுங்க, கடவுள் உங்களை அப்படி தான் ஆசை. அதெல்லாம் இல்லை, நல்லா இருக்கும். ஜெபமே ரொம்பவுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
அதனால ஜோம் பண்ணுவாங்க. எங்கள் அக்கா, எங்கள் வீட்டுக்கு மேல் வீட்டு ஒரு அக்கா, அவர் தான் அந்த நடிப்பார், அப்படியே வேஷம் போட்டு அந்த வேதத்தில் உள்ள சில தேவதூதர்களை வேஷம் தரித்தவர்களாக, ஊழியக்காரன் வேஷம் தரித்தவராக போட்டு நடிப்பார். அப்படியே அப்படியே இருக்கும். அவரும் மறித்துட்டார். கீழே வீட்டில் இருக்கிற அக்கா, அந்த அண்ணனும் போயிட்டு அந்த ஆட்சி சர்ச்சைக்கு காவல்கார பெல் அடிப்பார் போய். இப்போ இது கரண்ட்டில், அப்போல்லாம் கையில் தான் அடிக்கணும். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுன்னு சொன்னால், ஒரு காலத்தில் கிறிஸ்துவன்னு சொன்னால் அவங்க அதோ வராங்கன்னா உட்காந்துருந்து சேர் போட்டு உட்காந்து கூட எழுந்து வணக்கம் பண்ணுவோம். அப்படி ஒரு விசேஷமான நாட்களாக காணப்பட்டது. அப்போ அந்த அங்கிக்கு ஒரு 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 பிரசன்னம், அந்த அங்கிக்கு ஒரு தேவ கிருபை, அந்த அங்கியை பார்க்கும்போது மனிதனுடைய மனநிலைமை மாறும். இன்னைக்கு வேற மாதிரியே அது போயிடுச்சு. நம்ம அதை பற்றி பேச வரல, உபாசத்தை பற்றி சொல்ல வரோம். அப்போ கடவுளுடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த உபாசத்தில் இந்த நாட்களில் நிறைய பிள்ளைங்க இருக்குன்னு ஆசைப்படுவேன் நான். நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னா, டேனியலை போல கறி மீன் சாப்பிடாம நல்லா காய்கறி சாப்பிட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து வெற்றி பெறுவோம். அந்த 40 நாளைக்கு தேவனுடைய காரியத்தை கொடுத்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ வெற்றியை மீட்பும் ரட்சிப்பு எடுக்கணும்னு சொன்னால் நிறைய பேர் உபவாசம் போடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணத்தோடு போடுவாங்க. ஒரு சிலர்களுக்கு தன் மகளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. குழந்தை இல்லாத ஒரு கடினம். அந்த தாய் என்ன பண்ண, தன்னுடைய மகளுக்காக இல்லை அந்த மகளுக்கு திருமணமாகி தனக்கு ஒரு கனி ஓனன்னு சொல்லி இந்த உபவாச நாட்களில் என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு வஸ்திரத்தை தரித்து கொண்டு அதையே ஃபாலோ பண்ணி 40 நாள் தேவனை துதிப்பதில் முன்மாதிரியாக இருப்பாங்க. இப்போ வாழ்க்கையில் வாழ்வதற்கு வளர்ச்சி அடைய தேவனை துதிப்பதில் முன்மாதிரியாக இருக்கப்படும் போது அந்த 40 நாள் முடியப்படும் முன்பே கர்த்தர் அவங்க வாழ்க்கைகளை ஒரு அதிசயங்களை கர்த்தர் செய்வார். இன்னைக்கு அந்த உபாசன்ற பேரில் எதையோ ஒன்று தப்பாகவும் தவறாகவும் கடந்து போவாங்க. உபாசன்றது ரொம்ப தேவனுக்கு நமக்கு ஒரு பொறுப்பை காட்டும் போது நம்மளுடைய அதிகாரபூர்வமாக தேவனை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது சொல்லக்கூடிய தேவன் கேட்கக்கூடியவராக இருப்பார். இஸ்ரவேல் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்போ அநேக காரியங்கள் சொல்லக்கூடிய விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டே இருப்பார், சொல்றதுக்கு பதில் கொடுப்பார். ஏன்னா எலியா என்ற ஒரு மனுஷன் இருந்தால், அந்த எலியா இருக்கிற மனுஷன் பார்த்தீங்கன்னா, அந்த எலியா சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் கர்த்தர் செய்து முடித்தார். ஒரு தேசத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத பேசுகிற வார்த்தையை கொண்டு என்ன பண்ண 3 வருஷம் 6 மாதங்களை மழை இல்லாதபடி அவன் கட்டளிடுவான். 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது, அப்போது அது பஞ்சயங்கள் வரப்படும் போது அந்த 17ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, ஒரு காக்கை தன் போஜனத்துக்கு நடக்கும். யார்? எலியாவை. அப்போ வெகு காலத்துக்கு பிற்பாடு ஒரு 3 வருஷம் 6 மாதம் முடிந்து மறுபடியும் 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் போய் என்ன சொல்கிறாரு, அவர் மழையை கட்டளையிறாரு. மழையை கட்டளை கையளவு மேகத்தை கொடுத்து காற்று மழையை கொடுத்து தேசத்தை ஒரு மகிழ்ச்சி கொடுப்பார். அதுக்கப்புறம் அந்த தேசத்தின் ராஜ்யாத்தி ஆகிய அவரை தேட கொள்ளை நினைக்க வழங்க தேடுவார். அவர் கடந்து போகப்படும் போது அவர் பயணங்களே ஒரு இடத்துக்கு கடந்து போக 40 நாள் ஆகும். அந்த 40 நாளில் பார்த்தோன்னா ஒரு பஞ்சத்தில் ஒரு மலைப்பகுதி கடந்து போகிறார் என்று சொன்னார். அவருக்கு தேவ தூதர் ஆகாரம் கொடுத்தார் என்று சொல்லி பார்ப்போம். நம்ம 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தோன்னா, தேவ தூதரே அவருக்கு நம்ம எலியாவுக்கு கொடுப்பார். இன்னைக்கு சிறிதளவுக்கு இன்னைக்கு நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க, நான் வெஜிடபிள் தான் சாப்பிடுவேன் என்று சொல்லி சாப்பிட்ற அத்தனை பேருக்கு சில எல்லாம் சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க, ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு வித்தியாசமான உபவாசங்கள். அப்போ அந்த வித்தியாசமான உபவாசத்தில் அவங்கள பலம் கொண்டு திடமானதாக இருக்கு. தேவன் அவங்க வேண்டுதல் படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே வருவார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, சில விஷயங்களில் தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிற உறவுகள் சரியாக இருந்தால், இல்லை ஜபத்தில் சரியாக இருந்தால் உபவாசம் போட வேண்டியதே கிடையாதுங்க. இந்த 40 நாள் ஃபைனல் இல்லை. அங்கே இந்த 40 நாள் எப்படி இருக்கணும், மோசையை போல இல்லையா, எலியாவை போல நீ கடந்து பயணித்த என்று சொன்னால், நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் கூட இருந்து உனக்கு ஆகாரத்தை கூட கொடுத்து உதவி செய்ய. நீ எடுத்து படிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்த்தனா, ஆவிக்குரிய அப்பத்தை கொடுத்து தேவதூதரை உதவி செய்வார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிச்சிடும் போது காக்காயை கொண்டு போதிச்சிப்பார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தும் விதவை கொண்டு போசிப்பார். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த எலியாவுக்கு செய்கிற உதவிகள் நிறைய இருக்கு. மோசே காலத்தில் 10 கட்டளை கிடைச்சது 40 நாள் உபவாசத்தில். இவர் 40 நாள் பயணிக்கக்கூடிய உதவியை கடவுள் செய்தார். அடுத்தது பணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் ஊழியத்துக்கு வர முன்பே அர்ப்பணிக்கிறார். இதுதான் மத்திய புத்தகத்தின் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கும்.
அப்போ அந்த 40 நாள் உபாசம் போது பலவிதமான ஆசீர்வாதத்தை பிசாசு கொண்டு போய் காட்டும் போது அற்ப விசுவாசி அப்பால போன்ற மாதிரி தேவன் சாத்தானை அதிட்டுவார். அப்பால போ சாத்தானே என்று சொல்லி மத்திய புத்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கும் போது உபாசன்றது பார்த்தீங்கன்னா யாரையுமே கடினப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. சிலர்லாம் உபாசம் தப்பாக போடுவாங்க. எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியுங்க, சுயநலத்துக்காக உபாசம் படிப்பாங்க, சுயநலத்துக்காக ஜெபித்து கொண்டிருப்பாங்க. இந்த காரியத்தில் உபாசத்தில் இருந்தோமா நம்ம கத்தர் ஜெயத்தை கொடுத்துருவான்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமாக இருந்தாலும் நீ எப்படியாப்பட்ட உபாசம் போட்டால் அந்த காரியம் நடக்காது. நான் இதை செஞ்சால் அது முடிஞ்சுன்னு சொல்லி நினைப்பாங்க, அதெல்லாம் தப்பு. ஆனால் உபாசன்றது எப்படின்னா கர்த்தரை சார்ந்திருந்து நீ எடுக்கிற முடிவே சரியாக அழகாக முடியும்னா அவருக்குரிய பிரியமான காரியமாக இருக்கணும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். நான் உபாசம் போட்டு ஏராளமாக பேசுவேன், நான் உபாசம் போட்டு தாராளமாக பேசுவேன், நான் உபாசம் போட்டு எத்தனை தவறுக்கு உள்பட்டமோ என் ஆண்டவர் மன்னித்துறாருன்னா கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார். ஏன்னா அதுதான் உண்மை. சகரியா புத்தகத்தில் படிக்கப்படும் போது ரொம்ப அழகாக இருக்கும். 7ஆம் அதிகாரம் 13 அவர் சொல்லப்படும் போது நம்ம கேட்கவும் மாட்டோம். அப்போ நம்ம ஆபத்தில் கூடும்போது அவர் கேட்கவும் மாட்டார். இப்போ வாழ்க்கையில் பார்க்கப்படும் போது பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை உபாசன்றது லேசானது கிடையாதுங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உபாசத்தில் இருந்து பாருங்க. நானும் உபாசத்தில் இருக்கப்படும் போது வெறும் ஒரு கலசம் தண்ணி தான், ஒரு கலசம் தண்ணி தான். அப்போ என்ன ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு டீ, விருப்பப்பட்ட ஒரு சின்ன ஜூஸ், இதுதான். ஆனால் மோசை காலத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க, இல்லையா? இங்கே எலியாவின் காலத்தில் ஒன்றும் கிடையாது. வனாந்திரத்தில் நடந்து போகிறார், 40 நாள் பயணிக்கிறாரு, ஒன்றையும் கிடையாது. கடவுளே வந்து அது உதவி செய்து ஆகாரத்தை கொடுத்து வழி நடத்த சொல்கிறார். இந்த உபாசத்தை எடுக்க எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொன்னால் 2017 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பிரச்சனை சரிகளத்தில் நேரிட்டது. அப்போது பக்கத்தில் இருக்கிற அம்பேத்கர் காலேஜ், சென்னை வேசார்படியில் அம்பேத்கர் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மருத்துவமனை பேர் வரல டக்குன்னு. அந்த மருத்துவமனைக்கு நான் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போது அவன் டெஸ்ட் எடுத்து வந்து மறுநாள் நாங்கள் போகிறேன், இல்லை டெஸ்ட் எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அப்போது எங்களுடைய போதகர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் கத்தர் உயர்த்திருக்காரு. எங்கள் போதகர் பார்த்தீங்கன்னா ரெவரண்ட் பாஸ்டர் மோகன்தாஸ், சென்னை வாசற்படியில் இருக்கிறார். அவர் தான் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தப்போ எனக்கு ஒரு பலவீன தாக்கம். அவருடைய சொந்த தாய் மாமனுடைய மகன் அவர் ஒரு பிடி வாஜர். இப்போ அவர் அங்கே இல்லை, சென்னை வாசற்படியில் கிடையாது, இந்த பகுதிக்கு தள்ளி வந்துட்டார். ஒரு பிடி வாஜர், அவங்க மனைவி பிடி வாஜர். அவங்க நல்ல ஒரு அவங்க எதிர்படுறாங்க. நானும் எதிர்பட்டு போயின்னுக்கிறேன். என்ன நான் எங்கன்னா போகிறீங்க? இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் பலவீனம், அது ஸ்கேன் பண்ண போகிறேன். ஆனால் உனக்கெல்லாம் என்ன எடுத்தாலும் எல்லாம் நார்மல் தான் இருக்குன்னா நீங்கள் செய்கிற ஊழியம் அப்படி. எத்தனை பேர் பார்த்துக்கணும் ஊழியத்தில், இதே சென்னையில் வேசார்படியில் உங்களை ஆண்டவர் பிரித்து எடுத்து செய்யுது, நீ போய் டெஸ்ட் எடுத்து பாருங்க ஒன்றுமே இருக்காதுன்னு. அதே போல் நான் போயிட்டு வந்துட்டு டெஸ்ட் எடுத்து வந்து வீட்டில் படுத்துட்டேன். இதே வார்த்தையை தேவதூதர் ஆண்டவர்கிட்ட சொன்னதை போல தான், அங்கே இருக்க எலியா கிட்ட சொன்னதை போல தான் என்னிடத்துல எங்கள் போதகர் சொல்கிறார் சொப்பனத்தில். ஞானசேகர், நான் இன்னும் படுத்தும் தூங்கி கொண்டிருக்கிறேன், உனக்கு ஒரு ஆலயத்தை அந்த கிராமத்தில் கொடுத்துருக்கேன் போலியான்னு சொன்னார். எழுந்து உட்காந்துக்கினேன். எழுந்து உட்காந்து பலவீனெல்லாம் காணும். ரொம்ப பலவீனப்பட்டு விழுந்து கிடந்தேன். பலவீனில் எழுந்து உட்காந்து நான் ஊருக்கு கடந்து உடனே இப்போ இங்கே பசிங்கிக்கிற இடத்துக்கு, அப்போ இடித்து தள்ளப்பட்ட இடம் இது. ஒரு வீடு ஒன்று கட்டியிருந்தோம், அது சரியாக கட்டவும் இல்லை, சரியில்லாத இருக்குது. அதுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அடுத்த வினாடியே நான் சென்னையிலேருந்து இங்கே வந்து உட்காந்து அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் 2016ஆம் ஆண்டுலேருந்து 2026 இப்போ 10 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்ட தரிசனம் என் போதகரை போல எனக்கு சொன்னாலும் சொன்னதே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரு இடத்துல அழைப்பு இருக்கு என்று சொன்னால் அந்த அழைப்பின்படி நீ கடந்து போனால் ரொம்ப கடினமான கஷ்டம்தான் வரும். எலியாவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட கஷ்டம் பார்த்தீங்களா? எலியாவின் அபிஷேகம் எலிஷா மேலே ஊற்ற வரைக்கும் அவர் கடந்து போகிற பாதையெல்லாம் கடினமான கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு இடத்துல காக்காய் கொண்டு போஷிக்கிறாரு. ஒன்று ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம். ஒரு இடத்துல 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் நீ படிக்கும்போது விதவையை கொண்டு கொஞ்சம் கொடுத்து அப்பத்தின எல்லையமாவும் குறைப்படாத அந்த குடும்பத்தை சாரி பார்த்து ஆசீர்வதிக்கிறாரு. மறுபடியும் ஊழியக்காரங்களாம் தனியாக சேர்ந்து ஒரு 40 பேருக்கு மேற்பட்டவருங்க அவரை சோதிக்கும்படி வானத்தில் அக்னி ஜோலையாக இறங்குற 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அக்னி இறங்கி என்ன பச்சித்து போடும்போது மெய்யான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடியதாக அநேக நாவிலிருந்து புறப்படும்படி செய்தார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கும்போது ஆச்சு கதை, தேவதூதர் வந்து உணவு கொடுக்குறாரு. அவர் தனிமையாக வனாந்திரத்தில் போய் கொண்டிருக்கிற காலத்தில் அந்த மலைக்கு கடந்து போகும் முன்பே நீ போக வேண்டிய தூரம் வெகு தொழுவு இருக்குது, நல்லா படிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் அந்த 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் படிச்சு பாருங்க.
வெகு தொழில் இருக்குது, இந்த ஆகாரத்தை புண்ணு தேவதூதர் வந்து கொடுக்குறாரு. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்டு உபாசத்தில் மாட்டுவோம், இல்லை கடுமையான கஷ்டத்தில் இருக்கும் போதோ உன்னை விட்டு விலகவே மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரியில் நீங்கள் எதுக்காக உபவாசம் போட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, இல்லை போடாத இருந்தாலும் நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு நாளாவது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தனிமையாக உட்காந்து நீ ஜெபித்து பாருங்க, உங்கள் குறைகள்லாம் கற்று நிறைவாக்கி கொடுப்பார். என்னால் உபவாசம் போட முடியாது, வேலை என்னால் செய்ய முடியாது, நான் வேலைக்கு போகிறேன், 1 மணி நேரம், ஒரு நாள் கூட சொல்ல வரல, ஒரு நாளைக்கு 1 ஹவர் எதையும் விரும்பாத நீ தனியாக உட்காந்து ஒரு பாட்டு பாடி ஒரு அதிகாரத்தை படித்து நீ ஜெபிச்சுப்பா, அந்த 1 மணி நேரத்தை ஃபுல்லாக ஜெபிச்சு நீ ஏந்து போய் பாரு, உன் குறைகள் எல்லாம் கத்த நிறைவாக்கி, அன்னைக்கு மோசையோடு இருந்த கத்தர் உன்னோடு இருப்பார், எலியாவோடு இந்த தேவன் உன்னோடு இருப்பார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று இயேசு கிறிஸ்தாக இந்த உலகத்துக்கு தான் மேசியா என்று வந்தவர் இயேசு கிறிஸ்தா தொடர்ந்து வந்தவருக்கு அவரும் 40 நாள் உபவாசத்தான். அதுதான் மத்திய புத்தகத்தின் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்போ அந்த 4ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது சாத்தான் எப்படியாவது நாசப்படுத்த வருவான், ஏதோ சொல்ல வருவான், நீ இதுக்கு பணிந்து போனா இதை கொடுப்பான், அப்பால போ சாத்தான் என்று சொல்லுவார். நல்லா பிடிங்க, நல்லா படிச்சு பாருங்க மத்திய புத்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல. இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்ட காலத்தில் நடக்கப்பட்டது எல்லாமே ஒரு அதிசயங்களும் ஆலோசனையும் எல்லாவற்றையும் அவர் தான் கொடுப்பார். அவரை மிஞ்சி எந்த காரியம் நடக்காது. அப்போ ஆண்டவரத்தை நம்ம அர்ப்பணிக்கணும் இல்லையா? இப்போ நாங்கள் 2020 இந்த மாதத்து 21ஆம் தேதி உங்களுக்கு செய்தி அனுப்புற ஆயத்த பண்ணி கொடு வச்சேன். ஆனால் செய்தி அனுப்ப முடியாது, செல்லில் ஒரு சின்ன ஃபால்ட்டு, அது 2-3 நாளாக தடைப்பட்டு இன்னைக்கு என் மகன் உட்காந்து அதை ஒழுங்குபடுத்தி இதை கொடுத்தாரு. அது ஒழுங்குபடுத்தும் போது இன்னைக்கு இரவு உட்காந்து செய்தியில் எடுத்துக்கொண்டிருக்குன்னு சொன்னால் கர்த்தர் வேலையை தாமதமாக செய்ய மாட்டேன். அவன் தாமதமாக செய்வன் சபிக்கப்பட்டவனாக தான் போயிடுவான். எரேமியா புத்தகத்தில் இருக்கும், கர்த்தருடைய வேலையை தாமதமாக செய்யாத, நீ சபிக்கப்பட்டவனா மாறணும்னு சொன்னால் தாமதமாக செய்தால் சபிக்கப்பட்டவனாக மாறும். அப்போ ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கணும் இல்லையா? ஆண்டவரிடத்தில் செய்யணும் இல்லையா? ஆண்டவரிடத்தில் அதிசயங்களை காணணும் இல்லையா? அநேக காரியத்தை தெரிந்து கொள்ள என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ அர்ப்பணித்து கொடுத்தாதான். நம்ம ஒரு வசனம் கூட எனக்கு படிக்க ஆசை வருது. இந்த யோனாவை குறித்து தெரியுங்களா உங்களுக்கு? அப்போ நிறைய விஷயங்கள் படிக்கலாம். அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அதுல ஒரு சின்ன காரியத்தை தேவன் நம்மளை சோதிக்கும்படி பல காரியத்தை அங்க பார்க்க முடியும். இந்த யோனாவின் காலத்துல தேவன் ஒரு தேசத்துக்கு கடந்து போய் அந்த தேசத்தை அவங்க பண்ற பாவத்தை நிமித்தமாக கண்டிக்கக்கூடிய இவன் அனுப்பினா இவன் போக மாட்டான். அவன் கடல் மேல கடந்து போய் என்ன பண்றான், மறைந்து ஒளிந்து கொள்ளப்படும் போது ஆண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அப்போ கடவுள் பார்க்குறாரு இல்லையா சில விஷயங்கள்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்னவோ நம்ம இருக்கிறோம் தேவனை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க மாட்டோம். பல தவறுகள் நம்ம விழுந்து கிடப்போம். கடவுள் சொல்ற மாதிரி நம்ம செய்ய மாட்டோம். ஒரு ஊழியக்காரன் சொன்னா செய்ய மாட்டோம். நமக்கு ஒரு போதக சுவிசேஷம் சொன்னா கேட்க மாட்டோம். ஆனா நான் ஏற்கனவே உங்களுக்கு செய்தியின் மூலியமா அனுப்பினேன், டிவி மூலியமாகவும் இது போல செல்போன் மூலியமா சொல்ற விஷயத்தை எதையும் நம்பாதீங்க. அவங்க எடுக்கிற செய்திகளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபைக்கு உட்காந்து பாருங்க. அவர் கவலையோடு சொல்லுவார் உங்க போதகர், விசுவாசத்தோடு சொல்லுவார் உங்க போதகர். அதை கேட்டு அதன்படி செய்து பாருங்க. உங்களை எந்த காலத்திலையும் கர்த்தர் உயர்த்துவார். வேதத்தை நீ படிச்சுப்பார், ஜெபித்துப்பார், வெற்றியை காணக்கூடிய சூழ்நிலை இருப்பது. இங்கே யோனாவின் காலத்தில் அவர் நினையாவை கடந்து போய் என்ன பண்ண சொல்றாரு, அவர் சொல்ற வேலையை செய்ய சொன்னால் இவர் கப்பல் ஏறி வேற இடத்துல பயணிக்கிறார். அப்போ பயணித்து கொடுக்கப்படும் போது இவர் சமுத்திரத்தில் போடப்படுகிறார். அப்போ இங்கே பார்த்தோன்னா இங்கே யோனாவினுடைய வேலை என்னன்னா, சொல்லப்பட்ட வார்த்தை மீறி போன நிமித்தமாக சமுத்திர மீனுக்கு கட்டளையிடுறாரு. மீன் கரை சேர்க்கும்படி கடந்து வந்து இவர் பயணித்து வரப்படும் போது காலமும் மாறி போகுது. நினையாவின் பட்டத்துக்கு இவர் கடந்து போக 40 நாள் ஆகும். ஒரு நாள் பயணிக்கிறாரு, அடுத்த நாள் பார்க்குற 40 நாள் நினையா பட்டத்துக்கு போய் ஆகணுமே சொல்றதுக்கு முன்னாடியே நினையா பட்டத்தில் ஒரு அதிசயத்தை செய்கிறார். நான் படிக்கிறேன் யோனா புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தை படிக்கிறேன் பாருங்க, 7ஆம் வசனத்தை படிக்கிறேன். யோனா எழுந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நினையாவுக்கு போக நினைவால் 3 நாள் பயணம் விரோதமாக மகா பெரிய நகரமாக இருந்தது. யோனா நகரத்துக்குள் பிரவேசித்த போது ஒரு நாள் பயணம் பண்ணி 40 நாட்கள் உண்டு. அப்போது நினியாவின் கழிக்கப்படலாம் என்ற சொல்லப்பட்டது. அப்போது நினியாவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்தார்களாம். இது 5ஆம் வசனத்தை. நினியாவில் விசுவாசித்து தேவனை உபாசித்து செய்தபடினால் கூறினால் பெரியவர் முதலுக்கொண்டு சிறியவர் மட்டும் இழுத்துக்கொண்டு இந்த செய்திகள் நினியாவின் ராஜாவுக்கு எட்டியது. அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து வந்து தான் உடைத்து கொண்ட உடுப்பை எல்லாம் கயிற்றி போட்டு விட்டு
அவன் உடுத்தி கொண்டு என்ன பண்ணான்? உபாசித்தான். சில விஷயங்கள் உபாசம் இல்லாத எதுவும் முடியாது. ஒரு நாட்டின் ராஜாவும் நாட்டின் மக்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க? எல்லாரும் ஒரு மனமா கூடி இங்க யோனாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை மீறி வேற வழியா போய் வர லேட்டாக முன்னாடி கடவுளே அங்கே கடந்து போய் தெரிவித்து அவர்களே மனம் திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறாரு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? நீதிமன்ற 28 தன் பாவங்களை மறைவன் வாழ மட்டும் அறிக்கை செய்து விடுவன் இரக்கம் செய்வான் என்று. இவங்க எல்லாம் தேசமே எழும்பி ராஜா உள்பட எல்லாருமே போட்டு இந்த உடைப்பு கூட கயிற்றி போட்டு ராஜா என்ன பண்றானா? உட்காந்து 1,20,000 பேர்கள். அப்ப அழப்படும் போது அவங்களுக்கு தேவன் அவர்கள் தங்கள் கொல்லாத வழியை விட்டு திரும்பினார் என்று தேவன் அவர்களின் கிரிகளை எல்லாம் பார்த்து நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு தீங்கை குறித்து மனசாபம் பட்டு அதை செய்யாதிருந்தார். அழிக்கலாம் நினைச்சா தேசத்தை நினைவாப்பட்டதை அவங்க எல்லாம் ஒரு மனமா உபவாசம் போட்டாங்க. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, நினையாவை எப்படி காப்பாற்றி விட்டாரு? உங்க குடும்பத்தை காப்பாற்ற நீ உபவாசம் போட்டாதான், உன் சபையை காப்பாற்ற நீ உபவாசம் போட்டாதான். இன்னைக்கு எத்தனை பேர் உபவாசம் பண்ண மாட்டாங்க? ஏதோ ஒரு நடிகர் போல ஆயிட்டாங்க இன்னைக்கு போதகருங்களை, இல்லையா? ஜனங்களை சரியா விசுவாசத்தில் கொண்டு வர்றது கிடையாதுங்க. திசை திருப்பி சிலர் டிவி மூலியமாக செய்தியில கொடுத்து தீர்க்கதரிசனம் உரையப்பட்டு மிகா புத்தகத்தை பற்றி பாரு 3ஆம் அதிகாரம் 11 பணத்துக்காக இன்னைக்கு குறி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. பணத்துக்காக பல காரியம் தவறு பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மிகா 2ஆம் அதிகாரம் 6 7 வச்சு தீர்க்கதரிசனம் கண்டிப்பா வேணுமா? தீர்க்கதரிசனம் இல்லாத தீங்கு எப்படி போகும்னு சொல்றாங்க. ஆனா அதே தீர்க்கதரிசனத்தை கொண்டு சிலர் என்ன பண்றாங்க? சுயநலத்துல சாய்ந்து பல தவறுகளுக்கு அடிமைப்பட்டு பணத்துக்காக குறி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்கிறாங்க. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இருக்கிற சபைக்கு நீங்கள் கொடுக்கப்பட்ட சபைக்கு போங்க, அந்த சபையில இருங்க. இன்னைக்கு நிறைய பேர் உரையாட்டுமா இயேசு தோ வருகிறார். நான் 1998 இந்த பிரசங்கத்தை அப்பயே கேட்டேன். என்னைக்கு தேசம் முழுவதும் இயேசு என்ற நாமத்தை துதிக்கிறார்கள், அன்னைக்கு தான் கடைசி நாட்கள் வரும். அதுதான் கடைசி நாட்கள். மிகா 4ஆம் அதிகாரத்தில் வாங்க, கடைசி நாட்கள்ல யாக்கோப்பின் ஆலயத்துக்கு போலான்னு இருக்கும். 4ஆம் அதிகாரம் 1 வசனம் 2ஆம் வசனம் படிச்சேன்னா அவங்க வருவாங்க. எப்படி இருப்பாங்க தெரியுமா? எல்லாரும் உபவாசம் போட்டு கர்த்தர் சம்மதத்தை காத்திருந்து ஜெபிப்பாங்க, வெற்றியை பெறுவாங்க. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, அந்த கடைசி காலம் வரத்துக்கு முன்னாடி இன்றைக்கு நீ தீர்மானி, இன்னும் 40 நாளுக்குள்ள நீ அரை மணி நேரம் இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் இருந்தாலும் கர்த்தருக்கு விசுவாசத்தோடு நீ இருந்த என்று சொன்னால், மரித்து போன லாசரை வெளியே கொண்டு வந்தது போல முடியாது என்று கைவிடப்பட்ட அத்தனை காரியத்தும் கர்த்தர் முடித்து உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வார். இன்னும் நடக்கலன்னு வருத்தப்படாது. தாமதிக்கிறதுக்கு என் கைகள் குறுகிய போல என்றார். என்னங்கத்துல தெளிவா இருக்கும். 11ஆம் 23 தாமதிக்க நினைக்க என் கைகள் குறுகி போல என்றாரு. என் கைகள் குறுகி போகல, உடனடியா காற்றுக்கு கடல்ல இருக்கிற காடையை கொண்டு வந்து போஷித்த கர்த்தர், ஏதோ ஒரு வகையிலிருந்து என்னை போஷித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னையும் போஷிப்பார். ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு பலரை கேட்டேன் நான், என்னுடைய ஆலயத்துக்காக இந்த உதவி செய்யும் சொன்ன எந்த ஒரு பதிலும் வரல. ஏன்னா செய்யணும்னு சொல்ல டக்குன்னு சொல்லிடலாம், என்னால் அவ்வளோ பண்ண முடியாது, ஏதாவது என்னால் முடியும் செய்யறேன், அந்த வார்த்தையை வரல யார் நாவலேருந்து. அப்போ ஒரு மனமா கூடி அவங்க பேச வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த ஒரு மனமா கூடி பேசி நீங்க என்ன பண்ணுங்க, தீர்மானிங்க, கர்த்தர் நினியாவுக்கு என்ன உதவி செஞ்சாரோ, ஒருவேளை நான் தேவனுக்கு பிரியமில்லாதவனா இருந்தால், நான் உபவாசம் போட்டேன்னா கர்த்தர் ஏதோ ஒரு வகையிலிருந்து எனக்கு என்ன பண்ணுவாரு, உதவி செய்ய. 1,20,000 பேருக்கு செய்த உதவி இந்த ஏழை எளியரான ஊழியக்காரருக்கு செய்து உயர்த்துவார் என்ற விசுவாசம் எனக்கு இருக்கு. உனக்கு இருக்குதா? கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து, 1 மணி நேரம் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து பாரு. உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கு. 1 மாசம் அல்ல, 40 நாள் அல்ல, ஒரு நாள் நீ உபவாசம் போட்டாலும் அது விசுவாசத்தோடு போட்டால் பல வெற்றியை எடுத்துக்கொள்ள. சபையை விட்டு எத்தனை பேர் தவறான சிந்தையை கொடுத்து கலைச்சி எடுத்தாங்க. அதை கொடுத்து நான் கவலைப்படல. சத்தியத்தை அவங்க அறிந்தால் சத்தியமே அவங்களுக்கு விடுதலாக்கி கொண்டு வரும். நிச்சயமா முடியும் என்ற நம்பிக்கை வீண் போக என்னோட சொன்ன கர்த்தர் முன்னாடி சொல்றாரு. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீ எடுத்த 1 மணி நேரமோ இல்லை அரை மணி நேரமோ இல்லை ஒரு நாள் உபவாசம் போட்டு உன் குடும்பத்தை கொடுத்தும், கணவரை கொடுத்தும், பிள்ளையை கொடுத்தும், மனைவி கொடுத்தும், அண்ணன் தம்பி கொடுத்து நீ ஜெபித்து முடிச்சு பாரு. இந்த 40 நாளுக்குள்ள நல்ல ஒரு பதில் உன் சபைக்கு நீ சாட்சியா சொல்லக்கூடியதாக எல்லா விதமான காலத்திலும் கர்த்தர் வாழாக்காமல் தலைவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். ஜெபமுமா. என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, உடைய நாமம் மகிமைப்படட்டுமா, சகல இதயம் திறக்கப்படட்டும். செய்தி கூட 2 மறைச்சி பலது பேசுமாப்பா, உன் நாமம் மகிமைப்படும். பெருகேசும் பிதா. ஆமென். தொடர்ந்து இந்த உபவாசத்துக்குள்ள செய்தியை கொண்டு வருவோம். கர்த்தர் உங்களை அருள் ஆசீர்வதிப்பார். ஆமென்.